Welcome friends, நம்ம exercise 5.1 31 question பார்க்கலாம். Show that the function defined by f of x equal to cos x square is a continuous function சொல்லிருக்காங்க. Okay, so இந்த மாதிரி f of x equal to cos x square, f of x equal to sin modulus x, f of x equal to cos modulus x இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன். இது ஏற்கனவே 11th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். by method of composition function. Composition function என்ன உங்களுக்கு combining one function to another function. So combining one function to another function. So இதுதான் உங்களுக்கு முதல்ல composition function அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ f of xன்றது என்ன கொடுத்துருக்காங்க? cos x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த cos xன்றது a of x, இந்த x ஸ்கொயர்ன்றது b of x. ஓகே, ஸோ அப்போ a of xன்றது என்னது உங்களுக்கு கொசைன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அது வேணா இங்கே எழுதிக்கலாம். ஸோ லெட் a of x equal to cos x, b of x equal to x ஸ்கொயர். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ a of xன்றது என்னது உங்களுக்கு கொசைன் ஃபங்க்ஷன். therefore a of x is a cosine function and b of x is a polynomial function. a of x is a cosine function, b of x is a polynomial function. Okay, so கண்டிப்பா both a of x and b of x cosine function தெரியும், polynomial function தெரியும். நமக்கு என்னதான் continuous function. So both a of x and b of x are continuous function. ஏன்னா cosine functionும் continuous, polynomial functionும் continuous. So அது நமக்கு தெரியும். So both are continuous function. Okay, so இப்போ நாம செக் பண்ண வேண்டியது என்னன்னா a of x உம் continuous தெரிஞ்சு போச்சு, b of x உம் continuous தெரிஞ்சு போச்சு. நாம செக் பண்ண வேண்டியது a of b of x நாம செக் பண்ணணும். Okay, so a of b of x. Okay, so equal to a of b of x. Okay, so a into b of x ஓட வேல்யூ என்னது x ஸ்கொயர். so a of x என்றது cos, so cos x ஸ்கொயர். Okay, so அப்ப a of b of x என்றது உங்களுக்கு என்ன வந்துருச்சு cos x ஸ்கொயர் வந்துருச்சு. therefore a of b of x equal to cos x square equal to f of x. then வருது உங்களுக்கு. so a of b of x என்றது வந்து cos x square, அதுதான் உங்களுக்கு f of x. அப்ப இண்டிவிஜுவலா a of x உம் b of x உம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தனியா வரும்போது காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ல a of b of x உம் கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் வரப்போகுது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. அதுதான் நான் இதுல சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சோ இப்போ கவனிங்க. if a of x and b of x are continuous function, then composition of a of x and b of x, composition of a of x and b of x நாம இப்ப இங்க கண்டுபிடிச்சது. ஓகே, so composition of a of x and b of x also என்னது உங்களுக்கு continuous. ஓகே, ஸோ அப்போ a of b of x அப்போ என்னதான் வந்துடும் உங்களுக்கு a of b of xன்றது கண்டிப்பாக காம்போசிஷன் ஃபங்க்ஷன். சாரி, காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு. ஓகே, ஸோ எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் a of b of xன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ f of x equal to cos x square is a continuous function. Is a continuous function for all x belongs to. Okay, so second question பார்க்கலாம். சேம் செகண்ட் கொஸ்டினும் இதே மாடல் தான் உங்களுக்கு, ஆனா f of x மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. 32 பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான், பட் f of x equal to உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் cos x. ஸோ மாடுலஸ் ஆஃப் cos x கொடுத்துருப்பாங்க.
இது உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, சேம் நான் முதல்ல பார்த்த மாதிரி தான். ஸோ லெட் f of x equal to modulus of cos x னா நம்ம let a of x equal to cos x ன்னு எடுத்துக்கலாம் and b of x equal to modulus x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். cos x தனியாக a of x அந்த modulus x வந்து b of x ன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ a of x is a cosine function and b of x is a modulus function. b of x is a modulus function. So both are என்ன உங்களுக்கு continuous. cosine function சரி modulus function சரி ரெண்டுமே உங்களுக்கு என்னதான் continuous function. both are continuous function. ஓகே, ஸோ கொசைன் ஃபங்க்ஷனும் மாடுலஸ் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ போன வாட்டியே நம்ம பார்த்தோம், பை மெத்தட் ஆஃப் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா கம்பைனிங் ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர். ஸோ அப்போ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டியது ஏ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஏ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் வருமா என்றதா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு வரும்போது ஏ இன்டூ பி ஆஃப் எக்ஸ். ஸோ ஏ இன்டூ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? modulus x. So a ஓட வேல்யூ cos. So cos modulus x. Okay. So a of x b of x கண்டினியூஸ் வரும்போது கண்டிப்பா a of b of x உங்களுக்கு கண்டிப்பா என்னதான் வரப்போகுது? கண்டினியூஸ் தான் வரும். So equal to cos mod x equal to f of x. So a of x of b of x equal to cos mod x equal to f of x. இதுதான் உங்களுக்கு என்ன வருது? f of x. Therefore a of x and b of x are continuous. a of x and b of x are continuous. Then composition function of a of x and b of x are also continuous. Composition function of a of x and b of x are also continuous. Okay, a of x b of x continuous இருக்கும்போது அதோட காம்போசிஷன் ஃபங்க்ஷன் a of b of x கண்டிப்பா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகே, therefore a of b of x is a continuous function for all x belongs to R. So a of b of x ன்றது நமக்கு என்னது? அந்த f of x equal to cos modulus of x தான் a of b of x. So f of x equal to cos x is a continuous function for all x belongs to R. Okay, thank you.